துஷ்டா, உன்னை நான் என்ன செய்தேன்? காரணம் இல்லாமல் என்னை ஏன் அடித்தாய்? இல்லை, காரணத்தோடுதான். பெண் பெண்ணாக இல்லாமல் அந்த பயங்கர உருவம் எதற்கு? அது என் சுய உருவம். நான் ஒரு நாகக்கன்னிகை. அது எனக்கு எப்படி தெரியும்? புஷ் என்று சீறினாய். எங்கே கடித்து விடுவாயோ என்று அடித்தேன். அதற்கு தகுந்த பலனை நீ அனுபவிக்கத்தான் வேண்டும். செய்த பாபத்திற்கு இதோ என் சாபம். வாழ்நாள் முழுவதும் பெண்ணாக வேதனைப்படும். அம்மா, அம்மா, இது என்ன அநியாயம்? தெரியாமல் செய்ததற்கா இந்த கோர தண்டனை? ஆமாம் அம்மா, கண்ணில் பட்ட நாகத்தை கொல்ல மனிதன் யார்? அந்த ரூபத்தில் இருந்தது உங்கள் குற்றம். அதற்கு தண்டனை எனக்கா? அம்மா, கௌரவமாக வாழும் வீரகுமாரன் நான் இந்த உருவத்தில் எப்படி வாழ முடியும்? கருணை காட்டுங்கள், சாபத்தை மாற்றுங்கள். அது என் சக்திக்கு அப்பாற்பட்டது. கலங்காதே. முன்பு ஊர்வசி தந்த சாபம் அர்ஜுனனுக்கு உதவியது போல் இதுவும் உனக்குமே அளிக்கும். பகலில் தந்த சாபம் பகல் மட்டுமே, இரவில் உனக்கு சுய உருவம் வரும். ஆனா வாழ்வெல்லாம் ஆண் பெண் உருவத்தில் அவதிப்பட வேண்டியதுதானா? இதற்கு விமோச்சனமே கிடையாதா தாயே? தலையில் தெளித்த போது சாபம் நீங்கும்.